அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு ஆன்மீகம். இன்று முருகன் பெருமானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உகந்த செவ்வாய்க்கிழமை. முருகன் பெருமானுக்கு நம் 3 நாட்கள் மிகவும் சிறப்பான நாட்கள். அவை வாரந்தோறும் வரும் செவ்வாய் வழிபாடு, மாதந்தோறும் வரும் நட்சத்திர வழிபாடு கிருத்திகை, மாதத்துக்கு 2 முறை வரும் திதி வழிபாடு வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி. இன்று வாரந்தோறும் வரும் செவ்வாய் வழிபாடு என்ன என்று பார்ப்போம். இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு நாம் பண்ணுவதால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்று பார்ப்போம். இன்று மாலை 6 மணிக்கு மேல் முருகன் பெருமானுக்கு நாம் வெற்றிலை தீபம் ஏற்ற வேண்டும். இந்த வெற்றிலை தீபம் நாம் ஏற்றுவதால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்றால், நாம் நினைத்த காரியங்கள் கைகூடி வரும், அதிர்ஷ்டம் பெருகிக் கொண்டே இருக்கும். நிலம் வீடு என்று வாங்குவது என்றாலும், விற்கவில்லை என்றாலும், நாம் சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்றாலும், ஏதாவது இடத்தில் வில்லங்கம் என்றாலும், பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த சக்தி வாய்ந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் வீடு வாங்க முடியாதவர்கள் வீடு வாங்குவார்கள். இடம் விற்க முடியாதவர்களுக்கு இடம் நல்ல விலைக்கு விற்றுவிடும். இதற்கு நாம் செய்ய வேண்டியது 9 செவ்வாய் தோறும் மாலையில் 6 மணிக்கு மேல் 6 வெற்றிலையை நல்ல நிலையில் உள்ளது எடுத்து காம்பு எடுத்து விடுங்கள். அகல் தீபத்தில் அந்த காம்பு போட்டு உங்கள் சக்திக்கு ஏற்றது போல் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு சிகப்பு திரி அல்லது பஞ்சத்திரி போட்டு வெற்றிலை நுனியில் மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு தாம்பலத்தில் விசிறி போல் வைத்து விடுங்கள். நடுவே இந்த அகல் விளக்கை வைத்து ஒரு டம்ளர் பால் வைத்து முருகப்பெருமானுக்கு பிடித்த அரளிப்பூ அல்லது ஏதாவது சிகப்பு நிறம் பூ வைத்து விளக்கு ஏற்றுங்கள். உங்களுக்கு தெரிந்த கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் அல்லது வேல் மாறல் அதுவும் தெரியவில்லை என்றால் ஓம் சரவண பவா என்ற 108 முறை அல்லது 48 முறையாவது கூறுங்கள். பிறகு மனதார நீங்கள் நினைத்ததை வேண்டிக் கொள்ளுங்கள். மறுநாள் இந்த வெற்றிலையை கால்படாத இடத்தில் போட்டு விடுங்கள். இந்த வெற்றிலை தீபம் நாம் ஏற்றுவதால் வெற்றி தேடி தரும். நம்பிக்கையுடன் செய்யுங்கள். நன்றி.